முந்தைய ஏற்பாட்டிலே எப்படி கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றும், அந்த கிறிஸ்து தான் இயேசு அல்லது இந்த இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் நிரூபித்து கொண்டு வருகிறார்கள் எல்லா இடங்களிலும். பேதுருவானவர் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த இயேசுவைன்னு சொல்லி நாம் பார்த்தோம். அவர் இந்த இயேசுவை தேவன் இரட்சகரும் ஆண்டவருமாய் உயர்த்தினார், இதை எல்லோரும் அறிந்திருக்க கடவர்கள் என்று சொல்லி 2வது அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். 3வது அதிகாரத்துலையும் அவர் சொல்லும் பொழுது இந்த இயேசுவினுடைய நாமத்தினாலே இவன் சுகமானான் என்று சொல்லி சுவிசேஷத்தை கொண்டு வர்றார். இந்த 2 பகுதியில் நாம் பார்த்து கொண்டோம். இப்படித்தான் அவர் இயேசுவானவர் அவர்களுக்கு முந்தைய ஏற்பாட்டை தன்னை வைத்து, அதாவது தன்னை மையமாக வைத்து விளக்கி வியாக்கியானம் பண்ணியிருந்தார். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து எம்மாவு சீஷர்களுக்கும் 44வது வசனத்திலிருந்து அவர் 11 அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும் அதை விளக்கி காட்டு கொண்டு இருக்கிறார். மோசையினுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனுடைய ஆகமங்களிலும் சங்கீத புத்தகத்திலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் நிறைவேற வேண்டியது, அதில் 3 வேண்டியதுன்னு சொல்கிறாரு. அதோடு கூட அவருடைய மனதை திறந்தார்னு சொல்லி எழுதப்பட்டது இன்னும் ரொம்ப விளக்கமாக இருக்கிறது. அதாவது அவங்களுக்கு இது வரைக்கும் புரியலை இல்லை, எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவது, சுவிசேஷம் என்றால் என்ன, அல்லது இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த இயேசுவானவர் யார், இவர் நல்ல தீர்க்கதரிசி என்று நினைத்திருந்தோம், அல்லது நம்மை விடுதலை செய்கிறவர் என்று சொல்லி நினைத்திருந்தோம். ஆனால் அவர் இப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, மரித்தது மட்டுமல்ல, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், இப்பொழுது உயிரோடு எழுந்திருக்கிறார் என்றால் யார் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். 40 நாள் அளவும் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாள் அளவும் அவர்களோடு கூட சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர் திரும்ப எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வருவதோடு தான் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி அவர்களுக்கு நிரூபித்து கொண்டே வருகிறார். ஏன்னா அந்த உயிரோடு இருப்பது என்பது அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் இனிமேல் வரக்கூடிய அவருடைய வருகையும் குறித்து கூறுகிறது. இதை தான் அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க. அவருடைய உயிர்த்தெழுதலை மிகவும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.